குட். காட் இஸ் குட். மறுபடியுமாக நம்ம இந்த ஜூம் மீட்டிங்களை சந்திக்கும்படியாக ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக நாம் சந்திக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவரே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமா, மொத்தம் 15 சப்ஜெக்ட்ல இன்றைக்கு 8வது சப்ஜெக்ட். அந்த 8வது சப்ஜெக்ட் நமக்கு நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ரைட்டுங்களா? ஆமா, இது மொத்தம் 10 பாடங்களிலே 9வது பாடத்தை இன்றைக்கு நாம் முடிக்கிறோம். ஆமா, மையாகவே இது கர்த்தராலே உண்டாயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் தடையில்லாம நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் உங்களுக்குள்ளே சொல்லுங்க, தடையில்லாமல் பயணிக்க செய்கிற தேவனுக்கு நன்றி. அமைதியா தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக மறுரூபங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்முடைய நாலேஜ்ல, அவரை அறிகிற அறிவில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம், சரீரத்துல உள்ள பலத்துல சுகத்துல ஒரு முன்னேற்றம், ஆமா, அப்புறம் விசுவாசத்துல பெருக்கம், எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆவியானவரை நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இப்படி பொறுமையாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வாய்ப்பையும் வாஞ்சை தந்திருக்கிறார் இல்லையா? ஏதோ அவசரப்பட்டு படிக்காம நிதானமா மாற வேண்டிய காரியங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாமல் இருக்கவே முடியாது. இதுல இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை தேவனுடைய ஆவியானவர் சைலண்டா செய்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆமா, பாடங்களை காலேஜ் போகிற அல்லது ஸ்கூல் போகிற பிள்ளைகள் கூட பாருங்க, நல்ல மார்க் வாங்குறவங்கள 2 கூட்டமா பிரிக்கலாம். ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க இல்லையா? ஐயோ இது படிக்கணுமே, எங்க மம்மி அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க இல்லையா? சலிப்போடு படிப்பார்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு டிசைர் இல்லையா? அவங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை, நான் நல்லா படிக்கணும், நான் பெஸ்ட் மார்க் வாங்கணும் இல்லையா? நான் நினைக்கிறேன், உறுதியா நினைக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறீங்க இல்லையா? இன்னும் என்ன இருக்கு இல்லையா? இன்னும் நான் எதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி விருப்பத்தையும் வாஞ்சையை தந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். அவர் சைலண்டா வேலை செய்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஆமா, அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம் நேரடியாக. இன்றைய சபை எந்த விஷயத்தில் தோற்று போயிருக்கிறது? 3 எழுதுக. எஸ் சிஸ்டர், கிரேஸ் சிஸ்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். கிருபையிலே ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது இரக்கம். எஸ் சிஸ்டர். 249 பக்கம். சுகத்திற்காக ஆசீர்வாதத்துக்காக ஜனங்கள் நம்மள வர வேண்டுமானால், இன்று வியாதிப்பட்ட ஒரு ஊழியக்காரிடம் வந்தபோது அந்த ஊழியக்காரர் அவரை ஒரு மருத்துவரிடம் அனுப்பி விடுவார். ஏழைகள் அரசாங்க திட்டமோ அல்லது மற்ற சமூக நிறுவனங்களிடமோ அனுப்பிவிடுகிறார்கள். மனதளவில் அல்லது உணர்ச்சிகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சந்திக்கிற உதவி அந்த வரும்போது அவர்களை மனநிலை மருத்துவர்களிடம் செல்ல. அப்படியாக தேவனுடைய சரியான பதில் தான். நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கொள்ளலாம். இப்ப நம்ம சரி, இதை முடிச்சு விடுவோம். பாருங்கள், கேள்வி என்ன என்றால், இன்றைய சபை எந்த விஷயத்தில் தோற்று போயிருக்கிறது? 3 ஏரியாக்கள்ல. ஒன்று சபைக்கு வருகிறவர்களை ஊழியர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதற்கு பதிலாக இல்லையா என்ன செய்யறாங்க? இந்த தீர்வுக்கு நீங்க இங்க போங்க என்று 3 இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அது நீங்க புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், உங்க இடத்துல வருகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இல்லையா? நீங்களும் அப்பர் ஹேண்ட் எடுத்து முன்னேறி செல்லுங்கள். ஒரு சிலர் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை நம்ம தைரியமாக செய்வோம். நாம் தான் சபை, நாம் தான் தீர்வு. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நான் தான் தேவர்கள். சோ இந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. பேஜ் 249ல வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுடைய கடைசி 4 லைன்ல நான் வாசிக்கிறேன். அவர் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை பெறும்படி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கட்டளையிட்டு அதை நிறைவேற செய்யும்படி முயற்சிக்க வேண்டும்.
அது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரோ அதற்கு அப்படியே நேர் எதிராக நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு விசுவாசியும் சந்திக்கிற அல்லது உங்களிடத்துல வருகிற அத்தனை பிரச்சனைக்கும் நாம் தான் தீர்வு என்று எடுத்துக்கொள்ளுங்க. இல்லையா? நம்ம சபையை குறை சொல்றதை விட நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்போம். அவர் தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். அப்படியானால் நாமே தீர்வாக இருக்கிறோம். செகண்ட் பேராகிராஃப் 249 செகண்ட் பேராகிராஃப். இது தவறு, நான் நினைத்தபடி இது நடக்கவில்லை என்று இயேசு சீஷர்களிடம் பேசின இதே வார்த்தைகளைத்தான் இன்று நம்மிடமும் பேசுகிறார். சுகத்திற்காக அல்லது விடுதலைக்காக, உணர்வு ரீதியான அல்லது பொருளாதார பிரச்சனைக்காக அல்லது ஆசீர்வாதத்திற்காக ஜனங்கள் நம்மிடம் வர வேண்டும். ஆனால் இல்லையா, ஜனங்கள் நம்மிடம் வர வேண்டும். ஆனால் இன்று வியாதிப்பட்டவர் ஒரு ஊழியக்காரரிடம் வரும்போது அந்த ஊழியக்காரர் அவரை ஒரு மருத்துவரிடம் அனுப்பிவிடுவார். ஏழைகள் அரசாங்கத்திடமோ அல்லது மற்ற சமூக நிறுவனங்களிடமோ அனுப்பப்படுகிறார்கள். மனதளவில் அல்லது உணர்ச்சிகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் உதவி கேட்டு வரும்போது அவர்கள் மனநல மருத்துவரிடம் அனுப்பப்படுகிறார்கள். இது இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பதில்கள் தேவனுடைய வார்த்தையிலும் சபையிலும் இருக்கின்றன. இல்லையா? அதில் நம்ம இன்னொன்று சேர்க்கணும். தேவனுடைய பதில்கள் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய சபையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் இருக்கின்றன. நாம் ஜனங்களை வேறு எங்கேயும் அனுப்பக்கூடாது. அல்லேலுயா. ஆமென். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த விஷயத்தில் உண்மையாகவே தோற்றிருக்கிறது. ஆமென். வேற எங்கேயும் அனுப்புனதாக இந்த 5 புஸ்தகங்களும் இல்லை. இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அப்போஸ்தலர் நடபடிகளிலே கூட சீஷர்கள் தீர்வு அளித்தது போல நாம் ஒவ்வொருவரும் தீர்வு அளிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. நீங்க அந்த லெவலுக்கு கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. எல்லாரும் வந்துருங்க. வெயிலை கண்ட பனியை போல உங்கள் பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். சரிங்களா? உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னுடைய நம்பரை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்துருங்க, நானே தீர்வு. இல்லையா? நீங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உட்காருறீங்க. தேவை என்னன்னா, இப்போ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி ரெடியா இருக்கு, வெளிச்சம் வரணும்னா என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆன் பண்ணா போதும். அதே போல அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிருங்க உங்க லைஃப்ல. ஃபெய்த்ல எழும்பிருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தீர்வு கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராம்பாபு. இந்த மிராக்கிள் ஒர்க்கிங்ல என்னதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன வந்தால், தோல்வியை பார்த்து தோண்டு விடக்கூடாது. அதான் அவர் சொல்றாரு. சரிங்களா? நாம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இத்தனை நாள்ல இந்த பிரச்சனை தீரும் என்று நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை எப்படி சொல்ல வேண்டும், எத்தனை நாள் சொல்ல வேண்டும், எல்லாமே ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். சரிங்களா? அப்படி யாராவது பிராக்டிஸ் பண்ணியிருந்து சொன்னீங்கன்னா, அதாவது சாட்சி இருந்தா சொல்லலாம். எலிசா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை போல நீங்க நல்ல தைரியமா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கோ. சரிங்களா? ஆமா, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமா, இதே அனல்ல சிலர் இருப்பீங்க. இதே அனல்ல நல்ல செய்திகள், என்னுடைய செய்தி, ஆண்ட்ரூ மக் செய்தி, பில் ஜான்சன், பில் வின்ஸ்டன், அப்புறம் இந்த ஹோம்ஒர்க்கு இல்லையா, அந்த எக்ஸாம், இந்த நம்ம ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத்தனை நாள் இந்த பிரச்சனை தீரும். சரிங்களா? ஆமாம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன வருகிறது? விசுவாசம் பெருகுகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். 2வது கேள்வி போயிடலாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அற்புதம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தாலும் 1% விசுவாசிகள் கூட முயற்சிப்பதில்லை. அவர்கள் நம்பும் 3 பொய்கள் யாவை? வெரி குட். அவர்கள் நம்பும் 3 பொய்கள் யாவை? கிரேஸ் சிஸ்டருடைய சிஸ்டர் மர்சி சிஸ்டர் சொல்லுங்க. Page 247 பாஸ்டர்,
லாஸ்ட் ஆ, பேராகிராஃப்ல நாம் வெறும் மனிதர்கள் தானே, இதை செய்யும்படி நாம் ஜெபித்து தேவனிடம் கேட்டு, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்றும் எதையும் பார்க்கவில்லை என்று சொல்லினோம். இறையாண்மை உள்ளவர் இது அவருடைய சித்தமாக இருக்காது என்றும் சொல்லுவார்கள். அதான் அந்த 3 ம், குறிப்புகள். அடுத்து இவைகள் ஓகே. எல்லாம் அப்போஸ்தலர் காலத்தோடு ஆ, வெரி முடிந்து குட். போய்விட்டது ஓகே, என்று பாருங்க, சொல்லி போதும் சிஸ்டர், போதும். பாருங்க, ஆ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எதை? நான் அற்புதம் செய்வது தேவனுடைய சித்தம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். எல்லாரும் அற்புதம் செய்வது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஹிஸ் வில், ஹிஸ் டிசைர் அப்பான் எவரி சைல்ட் ஆஃப் காட். அப்ப ஏன் அதை முயற்சிக்கவில்லை என்றால், நான் ஒரு சாதாரண மனிதன் என்கிற பொய்யை நம்புகிறார்கள். ஆமா, சிஸ்டர் ஜோம் பண்ணும்போது சொன்னாங்க பாருங்க, நான் ஒரு சாதாரண மனிதன் தானே. இதை குறித்து ஆண்ட்ரூ உமக்கு எதிராக ஒன்றில் எழுதியிருக்கிறார்ல, இதை போல நாற்றம் எடுக்கிற சிந்தை எதுவுமே இல்லை. ஆமா, இதுல நம்ம இன்னும் ஒரு லெவல் வரணும். எந்த லெவலுக்கு வரணும்? எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். இருக்கிறோம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்காக உடனே நம்ம முழு நேரம் ஊழியத்துக்கு போயிடணும் அப்படிலாம் கிடையாது. மைண்ட் செட்டை மாத்துங்க. மற்றவருடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு அளித்துக் கொள்ளுங்கள். தைரியமாக எழும்புங்க. அந்த குதூகலமான வாழ்க்கைக்குள்ள முழுவதுமாக ஜம்பின் பண்ணிருங்க, குதிச்சிருங்க. சரிங்களா? நான் ஒரு மனிதர்கள் தானே, இது அவருடைய சித்தமாக இருக்காது. இவையெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தோடு முடிந்தது இல்லையா? சோ என்ன ஆயிடுது? எனவே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க வேண்டியதில்லை. வியாதியோடு வாழ்ந்துட வேண்டியதுதான், பிரச்சனையோடு வாழ்ந்துட வேண்டியதுதான் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுகிறபடி, கிமு முதல் நூற்றாண்டிலே the Lord believed Jesus Christ, his only beloved son. First centuryல he depended his apostles. 21st centuryல நம்மை தான் நம்பி இருக்கிறார். மெதுவா அதுக்குள்ள வந்துருங்க. பல காரியங்கள் நீங்க ஜெபித்து அல்லது பேசி தீராம இருக்கலாம், இருந்தாலும் நீங்க தொய்ந்து போகாதீர்கள். ஆமா, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ரொம்ப எமோஷன்லே போக வேண்டாம், சாதாரணமா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமா, கர்த்தர் இதை குறித்து நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நாம் 3வது கேள்விக்கு போயிடலாம். எப்பொழுது கடுகு விதையளவு விசுவாசம் போதுமானதற்கும் அதிகமானதாகும்? எப்பொழுது? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா, எப்பொழுது கடுகு விதையளவு விசுவாசம் போதுமானதற்கும் அதிகமானது? நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. நீங்க அதை வாசிக்கிறது தவறு அல்ல, நீங்க புரிஞ்சதை சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எஸ் சிஸ்டர். அவிசுவாசம் இல்லாது இருக்கும் போது அவ்வளவுதான், அதான் ஆன்சர். அப்படித்தான் நம்ம ஒன்னொன்னு ஆன்சர் பண்ணணும். அதை ஏன் நான் அதை சொல்றேன்னா, அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. நீ அப்படியே செய்தி கொடுக்க பழகிருவீங்க இல்லையா? அது ஒரு பயிற்சி இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது. ஓகே, எப்பொழுது கடுகு விதையளவு விசுவாசம் போதுமானதற்கும் அதிகமானதும் என்றால், அவிசுவாசம் குறைவாய் இருக்கும் பொழுது இல்லையா? பல பாடங்கள் நம்ம இதை கற்றிருக்கிறோம். அதை கூட நானே வாசிக்கிறேன் பாருங்க. 265 பேஜ் 265 பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய அவிசுவாசம் தான் இங்கு பிரச்சனை. அதாவது அவிசுவாசம் தான் பிரச்சனை. எதிராக கிரியை செய்யக்கூடிய அவிசுவாசம் அங்கு இல்லை என்றால், வேலையை செய்து முடிப்பதற்கு உங்களுடைய விசுவாசம் கடுகு விதையை காட்டிலும் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்று வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன். ஓகே, மேற்கூரை வழியாக உங்கள் விசுவாசத்தை அம்பை போல பாய செய்ய முயற்சிப்பதற்கு பதிலாக உங்கள் அவிசுவாசத்தை அடைத்து வைத்திருக்கிற அடைப்பை நீக்கி போடுங்கள். அதை முழுவதுமாக வெளியேற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவையான எதையும் சந்திக்கும் அளவிற்கு போதுமான வலிமை உடையதாய் உங்கள் விசுவாசம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமா, எல்லாரும் புரியுது பாருங்க. அதெல்லாம் இன்னும் பின்னால இதை பற்றி டீட்டெயிலா இருக்கு, அதை பார்ப்போம்.
சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம கான்சியஸா இருக்கணும். என்ன கான்சியஸ்? ஆமா, சிலர் பார்த்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க, உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம், எப்பவும் நெகட்டிவா பேசுவாங்க. அவங்கள தவிர்க்கவும் முடியாது இல்லையா? அவங்களோட நேரம் செலவழிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாரு? ஞானம் தருவாரு. விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்க? உங்க ஸ்பௌஸா இருக்கலாம். ஐயோ இந்த விசுவாசத்தை வரவில்லையே என்கிற சோர்வை எடுத்து விட்டு விசுவாசிங்க. என் கணவனும் என்னுடைய மனைவியும் இல்லையா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய சர்ச் ஃப்ரெண்டு, இவர்களும் இந்த வெளிச்சத்துக்குள்ள இந்த விசுவாசத்துல வருவார்கள் என்று நீங்க விசுவாசிங்க. அதுல உங்களுக்கு என்ன வேணும்? அவிசுவாசம் குறைய வேண்டும். எத்தனை பேர் புரியுதுல்ல? இதே மேட்ரு தானே. எதே மேட்ரு? இப்போ உங்க பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல, பல ஆண்டுகள் நீங்க ஜெபித்திருக்கீங்க. யாரோ ஒருவர், சரி, உங்க பிள்ளையோ யாரோ ஒரு நீங்கள் அந்த நபருக்காக உங்களுடைய அவிசுவாசம் குறைவாய் இருக்கிறதா? இதே தானே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இல்லையா? நம்ம நம்முடைய பிள்ளைகளுடைய சால்வேஷனுக்காக அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விட்டீர்களா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையா? பல காரியங்களை நம்ம சொல்றோம், இவங்களுக்கு அவிசுவாசம் இல்லை பிரதர், இவங்களுக்கு அவிசுவாசம் இல்லை பிரதர், இவங்க ரொம்ப அவிசுவாசம். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விட்டோமா? யாராக இருந்தாலும் சரி, உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் இருக்கலாம், அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அவிசுவாசம் குறைந்திருக்கிறதா? அந்த ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணுங்க இல்லையா? விசுவாசோட பேசுங்க. திரும்ப ஒரு எஃபர்ட் போடுங்க. எப்படி போடலாம்? உங்க மொபைல்ல அல்லது அவங்க போட்டோ ஏதா இருந்தால் அவர்கிட்ட வச்சு பேசுங்க. இவர் இயேசுவின் நாமத்தினால இவருடைய மரக்கண்கள் திறக்கப்படுவதாக, இவருடைய அவிசுவாசம் நீங்குவதாக, இவரை குறித்து என்னுடைய அவிசுவாசமும் நீங்குவதாக. இல்லையா? அப்படிலாம் நம்ம சகஜமாக, யதார்த்தமாக, வித்தவுட் மச் எமோஷன், சாதாரணமாக நீங்க பேசுங்க. நாம் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால இந்த ஒருவருடைய ரட்சிப்பிற்காக உங்களுடைய அவிசுவாசம் குறையும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. இப்பொழுது எத்தனாவது கேள்வி? அடுத்தது 4வது கேள்வி. எஸ், தேவ செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது அதை ஜனங்களை கவனமாக கேட்க வைக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுங்க அனட்டா. இங்க பார்த்து சொல்லுங்க, அங்க பார்க்க கூடாது. ஆமா, ஒரு ஆளை கூப்பிட்டு சுகமாக்கணும். வெரி குட், சிம்பிள். நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு வேலை செய்யும். எஸ், வெரி குட். பாருங்க அந்த பேஜ் 262 டாப் மோஸ்ட் ஒரு கேள்வியை வாசிக்கிறேன். தேவ செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது ஜனங்கள் கவனித்து கேட்பதற்கு அல்லது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு கூட்டத்தின் துவக்கத்தில் விக்கில்ஸ்வர்த் தைரியமாக ஒரு அறிவிப்பை கொடுப்பார். இங்கே முதலில் வருகிற நபர் சுகமாக்கப்படுவார். யாராவது ஒருவர் முன்னே வருவார், இவர் அவருக்காக ஜெபிப்பார், அவர் சுகம் அடைவார். செய்தியை கொடுப்பதற்கு முன் ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படி விக்கில்ஸ்வர்த் இதை பயன்படுத்தினார். செய்திக்கு பிறகு வியாதிப்பட்ட மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தார். இது விக்கில்ஸ்வர்த்துக்கு வேலை செய்யும், ஜான் ஏ சிங்க்கு வேலை செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது அந்த அந்த பிராக்டிஸ்ல வந்துருங்க, அந்த கல்ச்சருக்குள்ள வந்துருங்க. ஒரு புது வீட்டுக்கு போறீங்க, ஏதாவது ஏர்போர்ட்ல வெயிட் பண்றீங்க, பயிற்சி எடுத்துருங்க, ஹீல் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல சாட்சி சொல்லையோ ஷேர் பண்ணவோ, வார்த்தையை ஷேர் பண்ணும்போதோ வாய்ப்பு போடுதோ நீங்க தைரியமாக கூப்பிடலாம். சிக்கா இருக்கிறவங்க வாங்க. நான் பொதுவா இந்த வலி உள்ளவர்களை, பெயின் உள்ளவர்களை கூப்பிட்டு கை வைக்கும்போது ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு. இப்ப சக்கரை வியாதி மற்ற வியாதி உள்ள இருந்தா சுகமானா உடனே தெரியாது. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க, சரிங்களா?
புதுசா ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு இந்த பக்கம்லாம் வலி. அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஆவியானவர் தந்து விட்டார். சரிங்களா? அவர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குன்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், நீங்க இதை முடியறதுக்குள்ளாக்க ஹீல் ஆயிருவீங்கன்னு சொன்னேன். முடிஞ்ச பிறகு அவரே வந்து சொல்றாரு, பிரதர் 3 வருஷம் எனக்கு இப்படி இருந்தது, இப்ப நல்லா ஃப்ரீ ஆயிட்டேங்கிற. இது வந்து எல்லாராலும் செய்ய முடியும். குறிப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு ஆளும் செய்ய முடியும். ஏன்னா நீங்க அனலா இருக்கிறீங்க. அதான் சொன்னீங்க காலையில, நீங்க எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கிறீங்க. உங்களால செய்ய முடியும். ஆமா, இப்போ இதற்காக நீங்களும், அல்ல இப்படி சொல்லுவோம், நாமும் விக்கில்ஸ்வர்த்தை போல அற்புதம் செய்வதற்கு நம்மிடத்திலே வர வேண்டிய மாற்றம் என்ன? சிந்திங்க, உடனே ஆன்சர் பண்ண வேண்டாம், சிந்திங்க. முக்கியமான ஆன்சர், முக்கியமான கேள்வி. அதாவது நாமும் ஆண்ட்ரூ உமைக்கு போல, நாமும் விக்கில்ஸ்வர்த்தை போல, நாமும் டிஜிஎஸ் தினகரனை போல அற்புதம் செய்ய வருவதற்கு நம்மிடத்திலே நடைபெற வேண்டிய மாற்றம் என்ன? இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த லெசன்ல காரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நீக்கிடணும், எண்ணங்கள்ல அவ்வளவுதான். நீக்கிறோம். ஆமா ஆமா, அவிசுவாசத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களை நீக்கணும், விசுவாசத்தை கூட்டணும். விசுவாசம் இருக்குங்கள்ல, விசுவாசம் இருக்கிறது. அவிசுவாசம் அதிகமாக விடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க பாருங்க. ஆமா, பிராக்டிஸ் பண்ணுங்க. கிறிஸ்டியன் ஜபன் ஏதோ பிராக்டிஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு சாட்சி இருக்கு? நான் அந்த ஒரு ப்ரொசீஜருக்கு போன பொழுது பாஸ்டர் டாக்டர் விசுவாசத்துல எங்க பயம் இருக்கையில மற்றது ஈவன் டாக்டருக்கு சொன்னேன், பிஃபோர் யூ ஸ்டார்ட் டாக்டர் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூன்னு கையை நீட்டி அவன் உடம்புல படையில. பட் ஒரு 10 செகண்ட் ப்ரேயர் செய்துட்டு ஆமீன் இது முடிஞ்ச பிறகும் எவ்ரிதிங் டன் எஸ் இட்ஸ் ஆல் டன் யூ கேன் கோ அன்னைக்கு நான் ஹalleluya ஆமீன் சொல்லிட்டு வரக்கூடியதாக இருந்தது பாஸ்டர். ஹalleluya, வெரி குட், thank you. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அவிசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், வெரி குட். எல்லாருக்கும் டெஸ்டிமனி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, நீ எப்பொழுதுனாலும் டெஸ்டிமனி சொல்றதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், நம்ம வகுப்பை டிஸ்டர்ப் பண்ணுவது தவறு அல்ல. அடுத்தது எத்தனாவது கேள்வி? Question number 5. Yes. Okay. ஆண்ட்ரூ வார்மக் மற்றும் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இருவரிடமும் ஒரே அளவு விசுவாசம் இருந்தாலும் ஆண்ட்ரூ வார்மக் அவருடைய விசுவாசம் ஏன் வேலை செய்யவில்லை? ஆண்ட்ரூ வார்மக் அவருடைய விசுவாசம் ஏன் வேலை செய்யவில்லை? ஓகே, யாரு நெக்ஸ்ட் வந்து? எஸ் சிஸ்டர் மேம், ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்ல முடியுமா? ஷார்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆண்ட்ரூ வார்மக் சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய இடம் கொடுத்துட்டாரு. விசுவாசத்தை குறைச்சு அவிசுவாசத்துக்கு இடத்தை கொடுத்துட்டார். வெரி குட், அப்படியே வெரி குட், அப்படிதான் பேசணும். சரிங்களா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அதாவது அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்துட்டார் இல்லையா? நான் அதை பதில் வாசிக்கிட்டோமா? இப்போ பாருங்க, ஆண்ட்ரூ வார்மக் கேள்வி வாசித்துறேன். ஆண்ட்ரூ வார்மக் மற்றும் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இருவரிடமும் ஒரே அளவு விசுவாசம்தான் இருந்தாலும் ஆண்ட்ரூ வார்மக் விசுவாசம் ஏன் வேலை செய்யவில்லை என்றால், ஆண்ட்ரூ வார்மக் விசுவாசத்திலே குறை உள்ள அவிசுவாசம் நிறைந்தவராய் இருந்தார். வாசிக்கலாம், பேஜ் 264, 4th paragraph. மனிதர்களுடைய பார்வையில் நல்ல விதமாக தெரிய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படும் போது அது உங்கள் விசுவாசத்தை தடை செய்யும். என்னிடம் இருந்ததை காட்டிலும் அதிக விசுவாசம் விக்கில்ஸ்வர்த்திடம் இல்லை, ஆனால் அவரிடம் குறைவான அவிசுவாசமே இருந்தது. அப்ப நம்ம டீல் பண்ண வேண்டியது விசுவாசத்தை குறித்தல்ல, அவிசுவாசத்தை குறித்து. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, இது எல்லாமே நம்முடைய மனதிலே மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது
உங்க மனதிலே மாற்றங்கள் தானாகவே வந்து கொண்டே இருக்கின்றன. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அது என்ன அற்புதம்? சால்வேஷன், ரட்சிப்பு இல்லையா? அப்போ அந்த மிகப்பெரிய அற்புதமே நடந்துட்டு, காணாத தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பூமியிலே வந்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? உயிரோடு எழுந்தார். அதுக்கு தான் பெரிய விசுவாசம் தேவை. அதுக்கு தான் அவிசுவாசம் குறையா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல, அந்த மேட்டர்ல அவிசுவாசம் குறையா இருந்ததுன்னா எல்லாவற்றிலும் குறைந்த அவிசுவாசத்தோடு நம்மால ஆப்ரேட் பண்ண முடியும், அல்லது அவிசுவாசம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ண முடியும். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எது எதற்கு பாலமாக இருக்கிறது? எஸ் பிரதர் பிலிப். Faith is the bridge that brings God's provision from the spiritual world to the physical world. அவ்வளவுதான். வெரி குட். இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிஜ உலகுக்கு கொண்டு வருவது விசுவாசம். இல்லை நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் அதை வாசிப்போம். செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் பேஜ் 266. அவிசுவாசத்தினால்தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவன் ஏற்கனவே தந்திருக்கிறதை இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். விசுவாச குறைபாடு இதற்கு காரணம் அல்ல. இவை இரண்டும் ஒன்றுக்கொண்டு நேர் எதிரான சூழ்நிலைகள். ஒருவர் விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் எதையும் பெறப்போவதில்லை. ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பாலமாக விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருக்க வேண்டும். ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, இது கடினமானதும் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான விசுவாசிகள் தங்களுக்குள் அவிசுவாசம் இருக்கிறது என்பதையே இன்னும் உணரவில்லை, அதை கையாளவும் இல்லை. இதுதான் உண்மை. அதாவது டீல் பண்ணல, அவிசுவாசத்தை அகற்றுவதற்கு டீல் பண்ணலங்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, முதலாவது நம்ம அவிசுவாசத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுக்கு தெரியும். இப்ப எந்த மாதிரி செர்மன் கேட்கணும், எந்த மாதிரி செர்மன் கேட்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க கவனமா எக்ஸ்ட்ரா மைல் போகணும் இல்லையா? துணிஞ்சு போகணும். அதே வேளையில உங்க கணவனுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக இந்த சபைக்கு போய்தான் ஆகணும்னா நமக்கு வேற வழி இல்லை. ஆனாலும் நீ ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் சொல்லும் பொழுது. இப்போ உங்களால கேட்கவே முடியாது இல்லையா? புதிய உடன்படிக்கைக்கு விரோதமான செய்திகளை உங்களால கேட்கவே முடியாது. ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவீங்க. நம்ம இன்னும் அதுல தேர்வோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு முக்கியமான பாடம் என்னன்னா, நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, அங்க அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்றால் அந்த பாஸ்டரும் இந்த வெளிச்சத்துல நீ என்ன நினைக்க கூடாது, இவர் எந்த வெளிச்சத்துல வரமாட்டார் என்று அவிசுவாசிக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். யாரால விசுவாசிக்க முடியும்? அவிசுவாசம் இல்லாதவர்களால். அப்ப நீங்க ஏன் அதுல அவிசுவாசிக்கணும்? இல்ல நான் ஏன் அதை அவிசுவாசிக்கணும்? இவரா இப்படிதான் பேசுவாரு அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபைலை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நாம் அவர்களுக்காக விசுவாசிப்போம். நாம் அவர்களுக்காக அவிசுவாசம் நீங்க நாம் விசுவாசிப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தர்ற பாடம் இதுதான். இவர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வரமாட்டாரு, இந்த பாஸ்டர் இந்த வெளிச்சத்துல வரமாட்டார் என்கிற அவிசுவாசத்தை, நம்ம இடத்திலே காணப்படுகிற அவிசுவாசத்தை அகற்றி போட வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ரைட்? மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் ஏன் இதை அவிசுவாசிக்கணும்?
என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டான், என் பிள்ளை இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர மாட்டான், என்ன நீங்க ஏன் அவிசுவாசிக்கிறீங்க என்று ஆவியானவர் கேட்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேற எதை சிந்திக்க கூடாது, எதை மட்டுமே தியானிக்க வேண்டும்? பவானி சிஸ்டர் நினைக்கிறேன். எஸ். சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை சிந்திக்க கூடாது, வாக்கு தத்தங்களையே எண்ணிக்கொண்டிருக்க வேணும் அல்லது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓகே, நான் அதை வாசித்துட்டு அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேஜ் 269 செகண்ட் பேராகிராஃப். ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தில் அவ்வளவு பலப்பட்ட மனிதனாய் வாழ்ந்தான் என்பதற்கு காரணம் நம்மை காட்டிலும் அவனிடம் அதிகமாக விசுவாசம் இருந்தது என்பது அல்ல, அவனிடம் குறைவான அவிசுவாசம் இருந்தது. உங்களுக்குள்ள சொல்லுங்க, குறைவான அவிசுவாசம். ஓகே, வெரி குட். அப்போ இந்த மனிதன் தன் 99 வயதிலும் தன் மனதை ஒழுங்குக்கு உட்படுத்தி இருந்தால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தேவன் சொன்னபோது அவன் தன் பலவீனமான சரீரத்தையோ அல்லது தன் மனைவி சாராளின் செத்த கற்பத்தையோ சிந்தித்து கூட பார்க்கவில்லை, கவனம் செலுத்தவில்லை அல்லது ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை மட்டுமே நோக்கி பார்த்தான். இல்ல, இந்த வசனத்தை நீங்க மறக்க கூடாது, அடிக்கடி யோசிங்க. எப்படி அவன் அவிசுவாசம் நீக்கப்பட்டவனா இருந்தான் என்றால், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பப்பை செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் வாசித்துருவான். ரோமர் 8வது அதிகாரம் ரோமர் 4வது அதிகாரம். ஓகே, the book of Romans chapter 4. அதுல நீங்க எதை அண்டர்லைன் பண்ணணும்னா, எண்ணாதிருந்தான் verses 19. அவன் விசுவாசத்துல 4:9 ரோமர், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, அப்படித்தான் அந்த வசனமே ஆரம்பிக்குது. அவன் விசுவாச வீரனாய் இருந்தான்னு சொல்லல, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது எதனால அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை என்றால், 100 வயதாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவிசுவாசத்தை நாம் குறைக்க வேண்டும் என்றால் பிரச்சனையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் மேட்டர். அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா சாத்தியம். நீங்க எல்லாருமே அதுல முன்னேறி இருக்கிறீர்கள் இல்லையா? குறிப்பா நீங்க வாழ்கிற தேசத்துல இருக்கிற உங்க சந்ததியை குறித்து நீங்க என்ன செய்யலாம்? பயப்படுவது இயற்கை. அந்த பயத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? அந்த பயம் எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். நீங்க அவிசுவாசத்தா எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? நீங்க தானே வெளிச்சத்துல வந்திருக்கீங்க, உங்களுக்கு தானே அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க தானே அவிசுவாசத்திலிருந்து வெளியே வரணும் இல்ல? இந்த எண்ணத்தை மாத்திருங்க பிரதர். நான் 20 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள், இன்னும் வந்துடுங்க. ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சரிங்களா? சோர்ந்தே போகாதீங்க, அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி விசுவாசத்துல கிரியை செய்யுங்க. சரிங்களா? கடன் பிரச்சனை ரொம்ப நாள் இருக்கா? விசுவாசத்துல கிரியை செய்தீர்களா? அவிசுவாசத்தை குறைப்பதற்கு பேர் எழுதுங்க. இந்த ஒரு நபர்கிட்ட 10 வருஷம் வட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த அந்த நபரை எழுதுங்க, எவ்வளவு அமௌண்ட் எழுதுங்க. நம்ம மைண்ட் செட் மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அதை கிழிச்சு காலுக்குள்ள கீழே போட்டு, இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்கிட்டு, இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு அவிசுவாசம் குறையும். சரிங்களா? இப்ப அதான் நம்ம டீல் பண்றோம். ஆமா,
ஆண்டவர் எல்லாவற்றையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டார். நம்ம தேவன் யார்? நடக்க முடியாதவற்றை நடத்துகிற தேவன். ஆமா, உங்க மைண்ட் செட் மாறணும். இல்ல இந்த பிரச்சனை எனக்கு 20 வருஷம் இருக்கு, ஆனாலும் எந்த பிரச்சனை தீர்ந்து விடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை காயப்படுத்தியிருந்தா அந்த கசப்புல இருந்து வெளியே வந்து விட்டீர்களா? அந்த வெறுப்புல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? நிறைய வந்திருப்பீங்க. வராம இல்லைன்னா நீங்க இந்த கிளாஸுக்கே வர முடியாது. இன்னும் வந்துருங்க இல்லையா? கசப்பு, வெறுப்பு, சலிப்பு, இந்த 3ல இருந்து வெளியே வாருங்க. நல்லா வந்துருங்க. அது அவிசுவாசம் நீங்குவதற்கு அடையாளம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். எதை குறித்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது, எதுக்காகவும் நீங்க கசப்படையக்கூடாது, எதற்காகவும் நீங்க சலிப்பு அடையக்கூடாது, அவசியம் இல்லை. அந்த நஷ்டம் உங்களுக்கு தான். சரிங்களா? அந்த வெளிச்சம் வர வர நீங்க என்ன செய்வீங்க? ஒருவர் உங்களை தவறாக புரிந்து இருந்தாலும் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை இழக்க மாட்டீர்கள். உங்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபை நீங்க இழக்க மாட்டீங்க. நம்மிடத்துல குறை இருக்குமா? கண்டிப்பா குறை இருக்கும். நாம தான் தவறு பண்ணியிருப்போம். அந்த அந்த நபர் சொல்லுகிறது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம தவறு தான் பண்ணியிருக்கோம். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் ஆர் யூ ஏபிள் டு மெயின்டைன் யுவர் பீஸ்? உன்னுடைய ஆழ் மனதுல அந்த தெய்வீக சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிகிறதா? அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படித்தான் வளர்த்து கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது என்பது மாத்திரம் ஆலோசனை அல்ல. எப்பொழுதும் ஃபயரா இருங்க, அதாவது குதூகலமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆண்ட்ரூ வார்மாக் அவர்களுக்கு முதலில் இருந்தது போல அவிசுவாச எண்ணங்கள் இப்பொழுது இல்லை. ஏன்? சிஸ்டர் மகேஸ்வரி சொல்லுங்க. எஸ். ஆண்ட்ரூ வார்மாக் அவர்களுக்கு முதலில் இருந்தது போல அவிசுவாச எண்ணங்கள் இப்பொழுது இல்லை. ஏன் சொல்லுங்க சிஸ்டர். கேள்வியை மிஸ் பண்ணி போடும் பாஸ்டர். ஓஹோ, ரைட், பரவாயில்ல, வெரி குட். திரும்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ், அடுத்த கொஸ்டின் கொடுப்போம். ஓகே. கிறிஸ்டியன் ஜெபன் சொல்லிட்டாங்களா? யார சொல்லாதவங்க சொல்லுங்க. ஸ்ரீதேவி. 271வது பக்கம் பாஸ்டர். பேராகிராஃப்ல அதாவது அவர் அவிசுவாசத்துக்கு நுழைவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க அந்த வெரி குட், வெரி குட், கரெக்டான பதில். ஏன் ஆண்ட்ரூ வார்மாக்கு அவிசுவாச எண்ணங்கள் அவருக்கு இல்லாம இப்பொழுது மாறி இருக்கிறார் என்றால், அந்த அவிசுவாசம் நுழைவதற்கு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு என் இருதயத்தை நான் திறந்து வைப்பதில்லை. பேஜ் 271 பாருங்களா. பேஜ் 271 செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே படிப்போம். விக்னேஸ்வர்த் அப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியால் சக்கர நாற்காலியிலிருந்து அந்த மனிதனை தூக்கிவிட நான் முயற்சித்த போது நான் அவிசுவாசத்தினால் பாதிக்கப்பட்டது போல அவர் அவ்வளவு எளிதாக பாதிக்கப்படவில்லை. தேவன் எனக்கு இதை காண்பித்த பிறகு இன்னும் அதிகமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் வாழ ஆரம்பித்தேன். முன்பு வழக்கமாய் நான் பார்த்த கேட்ட காரியங்களை நிறுத்தினேன். இதன் காரணத்தினால் என் விசுவாசம் வலிமை அடைந்திருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். உண்மையில் அது இன்னும் தூய்மையாய் இருக்கிறது. இப்பொழுது அது நீர்த்து போயிருக்கவில்லை. எது? அவிசுவாசம். முன்பு இருந்தது போல அநேக அவிசுவாச எண்ணங்கள் இப்பொழுது எனக்குள்ள இல்லை. காரணம், அவிசுவாசம் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு என் இருதயத்தை நான் திறந்து வைப்பதில்லை. இதுதான் மேட்ரு. விகில்சோர்த்தை பற்றி பார்த்தோம். நியூஸ் பேப்பர் கூட வீட்டுக்குள்ள விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பொதுவாக நான் இப்படி யாருக்காவது கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க எதாவது சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுக்காருக்கு விசுவாசமே கிடையாது பிரதர்,
அவருக்கு விசுவாசம் கிடையாது என்று நீங்க ஏன் அவிசுவாசிக்கிறீங்க? அதை கொஞ்சம் சிந்திங்க. இல்ல, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க இன்லாஸ், சன் இன்லா, டாட்டர் இன்லா ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் ஏன் அவிசுவாசிக்கிறீர்கள்? அந்த அவிசுவாசத்தை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல ஏன் அவன் பலவீனமா இருக்கவில்லை? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் மனைவியாக சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், நினையாதிருந்தான், எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான். அது எப்படி சாத்தியம்? யோசித்து பாருங்க. எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லாததை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க மாட்டார். அப்போ உங்க குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காக உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிசுவாசம் நீங்க தக்கதாக நான் ஒரு பிரேயர் பண்றேன். அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பாடத்தை கவனிக்கிறவர்கள், வருங்காலத்துல கவனிக்க போகிறவர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் இருக்கிற அவிசுவாசம் அகன்று போவதாக, அகன்று போவதாக. அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இவர்கள் விசுவாசத்தை அவிசுவாசத்தை உள்வாங்காதபடி, எதிர்மறையான சூழ்நிலைகளை குறித்து இவர்கள் எண்ணாமல் ஆபிரகாமை போல அவிசுவாசத்திலிருந்து விலக்கப்பட்டு விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனைகளாக உயர்வார்களாக. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிரசங்கத்தை என்னுடைய பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எண்ணங்களை இவர்கள் சிறைப்பிடிப்பார்களா? பெரிய அற்புதங்களை இவர்கள் மூலமாக செய்து தேவரே உடைய ராஜ்யத்தை நீர் விரிவாக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். வெரி குட். அடுத்த எத்தனாவது கேள்வி? 9. கொஸ்டின் நம்பர் 9. எஸ் சிஸ்டர். யோவான் 5:44 படி யாரால் வரும் மகிமையை மாத்திரம் தேடுகிறவர்கள் தைரியமாக அற்புதம் செய்வர். ஏன்? எஸ் மகேஸ்வரி சிஸ்டர், ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 264வது பக்கத்துல மனிதர்களுடைய பார்வையில் நல்ல விதமாக தெரிய வேண்டும் என்பதை நீங்கள் குறித்து கவலைப்படும் போது அது உங்கள் விசுவாசத்தை தடை செய்கிறது. வெரி குட், வெரி குட். கரெக்டான பதில். தேங்க்யூ. அதாவது இந்த அற்புதம் நடக்கலைன்னா எல்லாரும் என்னை பற்றி எப்படி நினைப்பார்கள்ங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்துருங்க. ஆனா அப்படிதான் இருப்பாங்க. நடந்தா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம பேதர் பாருங்களா, தண்ணீர்ல நடக்கிறான். மூழ்கின உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது இவனுக்கு தேவையா? அப்படிதான் சொல்லியிருப்பாங்களே தவிர, இல்ல எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நடந்தார் அல்லவா கொஞ்ச நேரம். அப்போ தோற்று விடுவோமோ என்கிற பயத்திலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த ஃபெயிலியர் ஆனா கூட நம்முடைய இதயத்துல சோர்வு வருவது இல்லை. சரிங்களா? நம்ம முன்னால கூப்பிட்டு ஹீல் பண்ணும்போது கூட சில நடக்கல. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்ட்ரூ மக்கு, விகில்ஸ் ஒருத்தெல்லாம் அப்படியே அடுத்த ஆளை ஹீல் பண்ண போயிருங்க. சரிங்களா? இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? பிரதர், நீங்க வீட்டுக்கு போகும்போதே சுகமாகி விடுவீர்கள். எத்தனை பேரு அப்படி சுகமானாங்க இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல? 10 குஷ்டரோகிகள். அந்த ஸ்பாட்ல ஹீலிங் நடக்கல, போகும்போது சுகமடைந்தார்கள். எப்பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிற்று? கொண்டு போகும்போது மாறிற்று. வந்து விசாரிக்க. அப்படி நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிள சொல்லி பிரதர், நீங்க தைரியமா போங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார், நீங்க போகும்போதே அது வெளிப்படும் என்று தைரியமாக சொல்லுங்கள். ஆமா, பெரிய ஆச்சரியம் பாரு. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. இந்த क्वेश्चनல நீங்க மற்ற மேரியல்ல கேட்டிருக்கிறீங்க. யோவான் 5:44 படி யாரால் வரும் மகிமையை மாத்திரம் தேடுகிறவர்கள் தைரியமாக அற்புதம் செய்வர். அப்ப நான் போட்டிருக்கிறேன் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள். அதான் ஓகே, அதான் பதில். அது சரியான பதில் தான். பதில் சொன்னவங்க. ஆமா, இதுல இருக்கு இல்லையா, பேஜ் 264. both same. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகே,
பாருங்கள் பேஜ் 264ல 3rd பேராகிராஃப். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அல்லது எப்படி அற்புதம் செய்வீர்கள்? அதாவது தேவன் இதுல பிரியமா இருக்கிறாரு. நான் இன்னைக்கு இதை கை வச்சு பேச போறேன், இந்த அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போதே தேவன் பிரியமா இருக்கிறார். சரிங்களா? யாரால தைரியம் அற்புதம் செய்வார்கள்? ஏன் அற்புதம் செய்வாங்கன்னா அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை மாத்திரம் தேடுறாங்க. மனிதர்கள் குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி. கிளியர் ஆயிட்டா சிஸ்டர்? ரைட், வெரி குட். எல்லாருக்கும் உதவியா இருக்கும். ஓகே. அதுல இதுல கூட வாசிக்கிறோம். 2nd பேராகிராஃப் பாருங்க, பேஜ் 264ல. மற்றவர்கள் என்ன நினைத்தார்களோ அதனால், பயத்தினால், சங்கட உணர்வினால், இந்த மனிதர் மீது இருந்த பரிதாபத்தினால் நான் மிகவும் எளிதாக அங்கும் இங்கும் ஊசலாடி கொண்டிருந்தேன். பயம் நடக்காம போயிருமோ, இல்ல நடக்காட்டாலும் பரவாயில்ல, இது தேவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க, தலைமேல் கை வைத்து பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஆவியானவர் அழகாக நடத்தி கொண்டே இருப்பார். ஆச்சரியமான அனுகூலமான கதவுகள் உங்களுக்கு திறந்தே வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து நமக்கு இன்னும் நம்ம எல்லாரும் அவிசுவாசத்துல குறைந்து விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். 10வது கேள்வி போயிடலாம் பிரதர். கடைசி கொஸ்டின். அவைகளை எண்ணாதிருந்ததினாலே ஆபிரகாமின் விசுவாசம் குறையாமல் இருந்தது. வெரி குட். இதுவரைக்கும் ஒரு பதிலும் சொல்லாத நபர்கள். ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தில் அவ்வளவு பிளப்பட்ட மனிதனாய் வாழ்ந்தார் என்பதற்கு காரணம் நம்மை காட்டிலும் அவன அதிகமாக அது இருந்தது என்பதல்ல, அவன குறைவான அவிசுவாசம் இருந்தது. அதுக்கு காரணம் எதனால குறைவான அவிசுவாசம் இருந்தது? இது வரைக்கும் சொல்லாதவங்க தான் சொல்லணும். அவன் தன் செலவின சரீரத்தையோ தன் மனைவி சாராளின் செத்த கற்பத்தையோ சிந்தித்து கூட பார்க்கவில்லை. அதுதான் பாயிண்ட். எண்ணாது இருந்தான் இல்லையா? அப்ப நீங்களும் எண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. ஐயோ இந்த பையன் ரட்சிக்கப்படலையா, இவனும் இந்த பேட் ஹேபிட்ல இருந்து வரலையா, அதே நீங்க நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் அவிசுவாசத்திலே சிக்கி இருக்கிறீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து நீங்க வெளியே வந்து விடுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நமக்கு அடுத்த லெசன் என்ன லெசன் லிதியா சிஸ்டர்? அதனாலதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு முறையும் நான் இல்லை அந்த லிஸ்டே அனுப்புறேன். தேவனின் மெய்யான இயல்பா இல்லையா? 9வது பாடம் தேவனுடைய தேவனுக்கு இணங்குங்கள் என்றது தலைப்பு. அப்படி இருக்குதா ஒரு புக்கு? இல்ல நம்ம ஒரு இந்த 8வது சப்ஜெக்ட்ல நம்ம இன்னைக்கு 9வது பாடம் முடித்து விட்டோம். இன்னும் ஒரு பாடம் அடுத்த வாரம் அந்த வகுப்பு நடக்கும். அதன் பிறகு நம்ம என்ன புக்கு மெடிட் தேவனின் தேவனுடைய மெய்யான இயல்பு தான் நம்முடைய 9வது பாடம். உங்களை எல்லாருக்கும் புஸ்தகம் வந்திருக்கா? ஓகே. நம்ம இப்ப நான் உங்களுக்கு பிளஸ் பண்றேன், அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஒரே பிரேயர் தான், அவிசுவாசம் நீங்கும்படியாக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த வாய்ப்பு மாத்திரமல்ல, வாஞ்சை, நீரே இந்த ஒரு விருப்பத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. கன்சிஸ்டண்டா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேதத்தில் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள நீர் தந்த அந்த தீராத தாகத்திற்காக நன்றி. எப்பொழுதும் கூட ஆண்டவரே அவிசுவாசம் அகன்று போகும்படியாக நான் செபிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். குறைகளை, குற்றங்களை, தோல்வியை எண்ணாதிருக்கும்படியாக இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.